கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். 1 கொரிந்தியர் 9:24 ஓடுகிறவன் பந்தயசாலையில் ஓடுகிறவர் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பவுல் ஒரு ஓட்டத்தை குறித்து பேசுகிறார். இந்த ஓட்டம் எல்லாருமே ஓடுறோம் அப்படி தான் அவர் சொல்கிறார். எல்லாரும் ஓடுறாங்க, ஆனால் ஒரு சிலர் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். நாம் எந்த விதமான ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது தான் கேள்வி. இன்றைக்கி பல விதமான ஓட்டம் இருக்குது. உலகத்துக்கு பின்னாடி ஓடுகிற ஒரு ஓட்டம் இருக்குது, பொருட்களுக்கு பின்னால் ஓடுகிற ஓட்டம் இருக்குது, எதிர்காலத்துக்கு பின்னாடியே ஓடுற ஒரு கூட்டம் இருக்குது, எதிர்காலம் என்னாகும் நினச்சிக்கிட்டே ஓடுற ஒரு கூட்டம் இருக்குது, இன்னும் பிள்ளைகளை பற்றின நினைப்பிலே ஒரு ஓட்டம் இருக்குது. இப்படி பலவிதமான ஓட்டம் இருக்குது. ஆனால் உங்களுக்கும் எனக்கு அந்த ஓட்டம்லாம் இல்லை. அந்த ஓட்டத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்துட்டும் அந்த மாதிரி ஓடுறவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த செய்தி அவங்களுக்கெல்லாம் இல்லை, இந்த செய்தி அவங்களுக்கு இல்லை. இந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடுறவங்க, ஆஸ்திக்கு பின்னாடி ஓடுறவங்க, எதிர்காலத்துக்கு பின்னாடி ஓடுறவங்க, இது குடும்பத்துக்கு பின்னாடி ஓடுறவங்க, அப்புறம் வந்துட்டு புகழுக்கு பின்னாடி, பதவிக்கு பின்னாடி, பணத்துக்கு பின்னாடி அப்படி ஓடுறவங்க, அவங்களுக்கு சுயநீதி கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு சுயநீதி வச்சுக்கிட்டு அவங்க ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்ககிட்டலாம் பேசி மாளாது. அதனால் இவங்களுக்கு நான் பேசவே இல்லை. இப்போ நம்ம பேச போகிறது இவங்களுக்காக இல்லை. நான் பேசுவது ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து, ஸ்பிரிச்சுவாலிட்டி. நாம் ஓடுகிற ஓட்டத்தில் இன்றைக்கி கர்த்தர் நம்ம கையில் ஓடும்போது சில காரியங்களை கொடுத்து ஓட சொல்கிறார். நாம் ஒரு பக்கம் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஓடுகிற நமக்கு சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு கானானுக்கு போக வேண்டும் என்பது அழைப்பு. அதுக்கு மேலே ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளான் அவன் மேலே இருந்துச்சு. என்னென்னா, அவன் கானானுக்கு போனால் தான் ஈசாக்கு பிறக்கணும், ஈசாக்கு பிறந்தாதான் அந்த வம்சத்தில் இயேசு வரணும், இயேசு வந்தால் தான் உலகத்தில் மீட்பு வரும். இது ஹெவனுடைய பிளான். அந்த ஹெவன் பிளானுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆபிரகாமுக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. இப்போது உனக்கு ஈசாக்கை கொடுப்பேன், ஈசாக்கு வழியாக யாக்கோபு இஸ்ரவேல் வரும், இஸ்ரவேல் வழியாக இயேசு வருவார், இதெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்ககிட்ட சொன்னது, நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அவ்வளோதான். நம்மகிட்ட ஆண்டவர் முழு பிளானை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நாம் ஓடுறவங்க ஒரு பிளானோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம், அது மட்டும் உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். என் ஓட்டத்துக்கு பின்னால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. நான் விருதாவாய் ஓடவில்லை. என்னை ஓட வைக்கிறவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓட வைத்து கொண்டிருக்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் இருக்கும், நிறைய பொருட்கள் இருக்கும், மேஜை இருக்கும், குத்து விளக்கு இருக்கும், உடன்படிக்கை பெட்டி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் எதுவுமே வேலை இல்லாமல் இருக்காது. எது ஒன்றுமே வேலை இல்லாமல் இருக்காது. இப்போ ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தை வனாந்தரத்தில் செய்ய சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அதை தூக்கிட்டு போக சொல்கிறாரு. மொபிலிட்டி என்ன லாஜிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க, அல்லது ட்ராவல் பண்ண சொல்கிறார். அப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண அந்த பொருள் கண்டிப்பாக என்ன ஆகும்னு கேட்டால் கொஞ்சம் சேதாரம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த பொருளுக்குமே ஆல்டர்னேட் செய்ய சொல்லவே மாட்டார். நீ செய்யும் போது 2 கரண்டி செஞ்சுக்கோ, செய்யும் போது 2 மேஜை செஞ்சுக்கோன்னு சொல்லவே மாட்டார். ஏன், ஒன்று உடஞ்சிருச்சுன்னா இன்னொன்று வச்சுக்கோ அப்படி சொல்லவே மாட்டார் ஆண்டவர். ஒன்று தான். அப்போ அந்த கூடாரத்துக்குள்ளே வந்த அத்தனைக்கும் வேலை இருந்துச்சு. ஒன்று கூட அந்த கூடாரத்துக்குள்ளே சும்மா இருக்காது, எக்ஸ்ட்ரா அப்படின்னு இருக்காது. வீடு கட்டுக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் பெயிண்ட் வாங்கும் போது ஒரு 5 லிட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க சார். டைல்ஸ் வாங்குறவர் சொல்லுவார், ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா டைல்ஸ் வாங்கிக்கிங்க, நமக்கு தேவைப்படும் பின்னாடி. நம்ம வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பார்த்தோம்னா பரணி மேலே ஒரு பேக்கெட் சும்மா இருக்கும், பெயிண்டில் ஒரு டப்பா சும்மா இருக்கும், ஒரு அரை டன் என்னன்னு கேட்டால் இது எக்ஸ்ட்ரா வாங்கினது. ஆசாரிப்பு கூடாரத்தில் அப்படி எக்ஸ்ட்ரான்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எதை உள்ளே கர்த்தர் கொண்டு வர சொன்னாரோ அத்தனைக்கும் உள்ளே வேலை இருந்தது, சும்மான்னு ஒன்று கிடையாது. இப்பொழுது இதுதான் ஆசாரிப்பு கூடாரம். இங்கே இருக்கிற நீங்களும் நானும் தான் பாத்திரங்களாக இருக்கிறோம். இங்கே ஒன்று கூட சும்மா கர்த்தர் கொண்டு வரவில்லை, அத்தனை பேரையும் ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேவ் த காட்ஸ் பிளான். இங்கே விருதாவாக உட்காரவே இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னதை திருப்பி நினச்சிக்கோங்க. நான் உலகத்துக்கு பின்னால் ஓடுகிறவர்களை குறித்து பேசவே இல்லை. நான் பேசுகிறது ஸ்பிரிச்சுவல் பிளானை பற்றி. தேவன் இந்த சர்ச்சுக்குள்ளே என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு, என்னை ஓட வச்சிருக்கிறாரு. அப்புறம் நான் எதுக்காக ஓடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் உலக வேலை பார்க்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அதெல்லாம் வெளியே, இந்த கட்டடத்துக்கு வெளியே. ஆனால் இங்கே வரும்போது ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், இந்த பூமிக்கு நான் ஏன் வந்தேன், என்னை நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்க,
800 கோடின்ற நம்பரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்தேனா? இல்லை. என்னை கொண்டாந்ததுக்கு ஹெவனுக்கு ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானை எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த பிளானை நான் செஞ்சு முடிச்சுட்டு தான் போகணும் பரலோகத்துக்கு. அந்த திட்டத்தை முடிச்சுட்டு போனால் தான் என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டம் பூரணப்படும். இல்லாவிட்டால் நான் குறைவுள்ளவனாய் மாறிவிடுவேன். அப்போ ஓடுகிற நான் எந்த விதமாய் ஓடுகிறேன்? அதான் இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அவர் சொல்கிறாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஓடுறீங்க, நல்லா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவருக்காக ஓடுறவங்க இருக்கிறாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், 3வது தடவை சொல்கிறேன், நான் ஆண்டவருக்காக ஓடுகிறவர்களை பற்றி பேசுகிறேன், உலகத்துக்காக ஓடுகிறவர்களை பற்றி நான் பேசவே இல்லை. ஆண்டவருக்காக ஓடுறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறீங்க. அப்படி ஓடுகிற நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறீர்களா? எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் உங்களுக்கு, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லை தருவேன் பாராட்டும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ரோம சாம்ராஜ்யங்களில் ஓடும்போது ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு கல் கொடுப்பாங்க, அதில் அவங்க பேர் எழுதியிருக்கோம். அதை தான் அங்கே ஆண்டவர் எக்ஸ்போஸ் பண்ணுறார். அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் ஒன்று. ஓடுகிற நாம் எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் ஓடுறோம். பையனை கூட படிக்க சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ நல்லா படி, நான் உனக்கு இது வாங்கி தரேன். நீ நல்லா நீ இதில் பாஸ் பண்ணு, உனக்கு நான் இதை வாங்கி தரேன். அப்போ நம்ம சொல்கிறதுக்கு பின்னாடி அதை சொல்லிட்டோம்னா அதை நோக்கி அவன் ஓடுவான். ஈஸியாக அதை வாங்கிறதுக்கு, அவன் ஓடுறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 10ஆவதுல இவ்வளோ மார்க் எடுத்தா அப்பா நமக்கு சைக்கிள் வாங்கி தரேன், பைக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு செல்ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் எல்லாருக்கும் அது உண்டு, அத்தனை பேருக்கும் உண்டு. அப்போ ஓடுகிற எல்லோரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம பைபிளில் இருந்து ஒரு 2 விதமான ஓட்டத்தை பார்க்க போகிறோம். இவங்க 2 பேரும் ஓடினாங்க, ஒரு காரியத்துக்கு தான் ஓடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேருடைய ஓட்டத்தில் வித்தியாசம் இருக்குது. இவங்க 2 பேருடைய ஓட்டத்தில் ஒரு பலன் இருக்கிறது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம் வேதாகமத்தை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அதில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கிறது. என்னென்னா, நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் அது. அப்சலோம் மரித்து போகிறான். அப்சலோம் மரித்து போன உடனேயே அந்த செய்தியை அறிவிக்கிறதுக்கு 2 பேர் புறப்படுகிறார்கள். தாவீதுகிட்ட அறிவிப்பதற்கு 2 பேர் புறப்படுகிறார்கள். ஒன்று கூஷ் என்பவன், இன்னொன்று அகிமாஸ் என்பவன். ஆனால் யோவாபு அகிமாஸ் புறப்படும் போது அவன் சொல்லுகிறான், நீ போக வேண்டாம், கூஷ் போகட்டும் என்று சொல்லுகிறான். அதுக்கு யோவாபு அப்படி சொல்வதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அகிமாஸ் வந்து யோவாபு கிட்ட கேட்குறான், ராஜா கிட்ட போய் நான் சொல்கிறேன், நாம் ஜெயிச்சிட்டோம், அப்சலோம் செத்துட்டான், ராஜா நாம் ஜெயிச்சிட்டோம் ராஜா, நான் போய் சொல்கிறேன் அப்படிங்கிறான். யோவாபு சொல்கிறான், வேணாம் கூஷ், நீ வேணாம் அகிமாஸ், நீ போக வேண்டாம், கூஷ் போகட்டும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அகிமாஸுக்கு பொறுக்கலை. கூஷ் உடனே அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். கூஷோடைய ஓட்டம் தொடங்கிருச்சு. இப்போ திருப்பி அகிமாஸ் கேட்குறான், நானும் போகிறேனே, நானும் போய் சொல்கிறேனே அப்படின்னு. அப்போ இவன் சொல்கிறான், அவன் தான் போயிட்டானே, திருப்பி நீ ஏன் போய் அந்த செய்தியை சொல்லணும், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வேற என்ன செய்தி இருக்குது அப்படின்னு. இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனடியாக யோவாப் சொல்கிறான், சரி ஓடு. இந்த 2 ஓட்டம் இருக்கிறது. இவங்க 2 பேர்கிட்ட இருக்கிற ஓட்டம் என்ன செய்ய தெரியுமா? அந்த வசனத்திலே இருக்குது. இவங்க 2 பேர் கையிலையுமே ஒரு குட் நியூஸ் இருக்கிறது, நற்செய்தி இருக்கிறது. வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசி. இதோ கூஷி வந்து, இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய ஆண்டவனே, நற்செய்தி, நற்செய்தி இன்று போதும் பின்னாடி அதை பார்க்கலாம். அவங்ககிட்ட இருந்தது என்னது? குட் நியூஸ், நற்செய்தி, காஸ்பல். இன்னைக்கு நம்ம சொல்கிறோமே குட் நியூஸ், நற்செய்தி, நற்செய்தி பெருவிழா, குட் நியூஸ் அப்படிங்கிறோமே, அதுக்குரிய ஒரு வார்த்தை அங்கே இருக்குது. ராஜாவே இதோ நற்செய்தி, ஒரு குட் நியூஸ் இருக்கிறது. இன்னைக்கு 2 பேர் கையிலையுமே குட் நியூஸ் இருக்குது. அகிமாஸ் கையிலையும் ஒரு குட் நியூஸ் இருக்கிறது, கூஷின் கையிலையும் ஒரு குட் நியூஸ் இருக்கிறது. இந்த அகிமாஸ் என்பவன் யார், கூஷ் என்பவன் யார், அதான் ரொம்ப முக்கியம். அகிமாஸ் என்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்,
அகிமாஸ் சாதோக்கின் புத்திரன். அதே அதிகாரத்தில் இருக்கு. அகிமாஸ் யாருன்னு கேட்டால் லேவி கோத்திரத்தில் ஆரோனின் வம்சத்தில் வந்த சாதோக்கின் புத்திரன். அதாவது அவன் ஒரு இஸ்ரவேலன். இஸ்ரவேலர்கள் கையிலையும் ஒரு நற்செய்தி இருந்துச்சு, நியாயப்பிரமாணம். அவர்களை கொண்டு உலகத்துக்கு அதை பரப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதனால தான் அவங்களுக்கு பேர் ராஜரீக ஆசாரிய கூட்டம். இப்பொழுது கூஷ் கையிலையும் ஒரு நற்செய்தி இருக்கு. கூஷ் என்பது யார் தெரியுமா? கூஷ் என்பது ஒரு எத்தியோப்பியன், புறஜாதியான், கருப்பினத்தை சார்ந்தவன், ஆப்பிரிக்கன். ஏன் யோவாபு கூஷ் அனுப்பினான்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் பின்னாடி சொல்றேன். இப்போ இஸ்ரவேல் கையிலையும் ஒரு நற்செய்தி இருக்கிறது, இஸ்ரவேலன் கையிலையும் ஒரு நற்செய்தி இருக்கிறது, புறஜாதியார் கையிலையும் ஒரு நற்செய்தி இருக்கிறது. இந்த ரெண்டு நற்செய்தியும் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஓடினாங்க. ஆனால் இந்த நற்செய்தி முதல்ல போய் ராஜாவை ரீச் பண்ணது, உலகத்தை ரீச் பண்ணது எதுன்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாணம் தான். ஃபஸ்ட்டு தொடங்கினது எதுன்னு கேட்டிங்கன்னா புறஜாதியார் நற்செய்தி. எப்போனா ஆபிரகாமை சந்திக்க மெல்கிசேதேக்கு வந்தார் பார்த்தீங்களா, அப்பமும் ரசமும் எடுத்துக்கிட்டு. அப்போவே புறஜாதியாருக்கான அப்பமும் ரசமும் வந்துருச்சு. ஆனால் ஆபிரகாம் நடுவில் ஆகாரு இஸ்மவேலு இப்படிலாம் போன உடனே அதை நிறுத்திட்டு விருத்தச்சனத்தை ஆண்டவர் கொண்டாந்துட்டார் 17ஆம் அதிகாரத்தில். அப்பமும் ரசமுங்கிறது தேவனுடைய சரீரத்தில் பண்ணக்கூடிய உடன்படிக்கை. இது என்னுடைய மாம்சமும் என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் சொல்வார், இனி உன்னுடைய மாம்சத்தில் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுமேம்பார். விருத்த சேதனம் ரெண்டாவது நற்செய்தி, அது செகண்ட் காஸ்பல். இந்த ரெண்டாவது காஸ்பல் முன்னாடி ஓடுச்சு. அகிமாஸ் தான் முன்னாடி ஓடினவன். கூஷ் வாங்கினது முதல் நற்செய்தி, அதான் புறஜாதியாருக்கு வந்தது. ஆனால் அது பின்னாடி வந்துச்சு, பூமியில் இயேசு கிறிஸ்து வரும்போது தான் வந்துச்சு. ரெண்டும் ஒரே ஓட்டம் தான், ரெண்டுலேயும் ரெண்டு நற்செய்தி இருந்துச்சு. ஆனால் இந்த ரெண்டு பேருடைய ஓட்டத்திலையும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? வசனம் தெளிவாக இருக்குது. அகிமாஸுடைய ஓட்டத்துக்கும் கூஷினுடைய ஓட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அகிமாஸ் என்பது இஸ்ரவேலுடைய பாரம்பரிய நியாயப்பிரமாண ஓட்டம். கூஷ் என்பது புறஜாதியார் கையில் இருக்கிற சுவிசேஷம். உங்கள் கையிலும் என் கையிலும் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷத்துக்கு அடையாளம் அது. we have a good news. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அகிமாஸ் ஓடுகிற ஓட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? அகிமாஸ் எதற்காக ஓடினான்? ஃபர்ஸ்ட் அதான் முதல் கேள்வி. அகிமாஸ் எதுக்காக ஓடினான் தெரியுமா? அவனுக்கு ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ராஜா கிட்ட போய் முதல்ல சொல்லணும். ராஜா கிட்ட போயிட்டு எப்படியாவது முதல் நியூஸ் நீ கொண்டு வந்த அப்படின்னு சொல்லணும். அதுக்காக தான் அவன் ஓடுறான். ஆனால் ஓடுறவன் எது வழியாக ஓடினான் பாருங்க, வாசிங்க. அகிமாஸ் ஓடின ஓட்டத்தினுடைய வழி பாருங்க, வசனம் சொல்லும். அகிமாஸ் எப்படியானால் நான் ஓடுவேன் என்றான். 23வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன் எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப் ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான வழியோடி கூஷிக்கு முந்தி கொண்டான். சமனான பூமி வழியோடி கூஷிக்கு முந்தி கொண்டான். இவன் எப்படி ஓடுறான்னா பிளெயின் ரோட், சமனான வழி, நல்ல வசதியான வழி. அந்த வழியிலே அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஓடி கூஷுக்கு முந்தி கொண்டான். அப்படின்னா கூஷ் எந்த வழியில் ஓடி இருக்கிறான்? இவன் சமனான வழியா ஓடி கூஷிக்கு முந்தி கொண்டான்னா கூஷ் எந்த வழியா ஓடி இருக்கிறான்? கரடு முரடான வழியாக ஓடிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ரெண்டு வகையான காஸ்பல் இருக்குது. சிலர் எப்படி ஓடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சமனான வழியாக. அவங்களோட ஓட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா போய் நல்ல பேர் வாங்கிறது, அவங்க போய் அவங்ககிட்ட கிஃப்ட் வாங்கிறது, எப்படியாவது அங்கே போய் ராஜா கிட்ட போய் நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது. பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க எப்படி அறிவிக்கிறாங்களா? சிலர் வைராகியத்தினாலே, சிலர் வீண் காரியங்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்கன்னு சொல்கிறார் பவுல். இன்னைக்கு அப்படிதான் ஒரு வகையான கூட்டம் இருக்கு. ஓட்டத்தை ஓடுது. எப்படி ஓடுது? சமனான பூமியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அந்த வழியாக ஓடினா சீக்கிரம் ஓடலாம், நல்லா ஓடலாம். ஆனால் ஒரே ஒரு கூட்டம் தான் கூஷின் கூட்டம், புறஜாதியார் கூட்டம். அது கரடு முரடான பாதையை செலக்ட் பண்ணுகிறது. அந்த வழியாக தான் ஓடணும். அதுதான் ரூட், அதுதான் கர்த்தர் நியமித்த ஓட்டம். அது வழியாக ஓடுறது தான் கர்த்தர் நியமித்தது.
இன்னைக்கு இயேசு நியமிச்சிருக்கிற ஓட்டம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரம்பத்துல இருந்து எல்லாரையும் எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் தேவனை தெரிந்து கொள்ளும் போதே உபத்திரவத்தை தெரிந்து கொண்டார்கள்னு வசனம் சொல்லுது. மோசே பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இன்னைக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், இன்னைக்கு கொஞ்சம் சுவிசேஷம் பார்க்கணும், ஒரு மிஷனரியா போனோம், யாருக்கும் இன்னைக்கு இல்லை. ஏதோ ஒன்று அனுப்பி விட்டுட்டு நாம சமனான பூமியின் வழியாக ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு வசதி. ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு சிலர் ஊழியத்துக்கு வரும்போதே எங்க ஊழியத்துக்கு வரணும்? தூத்துக்குடி சென்டர்ல, சிட்டியில் எங்கேயாவது ஒரு சொகுசான இடத்துல. நேற்று பாஸ்டர் சொல்றாங்க 179 இடத்துல என்ன இல்லை? சர்ச் கிடையாது. இப்போதான் ஒரு 79-80 இடங்கள்ல அதுக்கான ஆயத்த பணிகள் நடந்திருக்குது. இன்னும் 100 இடத்துல இல்லை. ஆனால் இப்போ எவாஞ்சலிஸ்ட் வரும்போது கேளுங்க, ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், என்னப்பா பண்ண போற? இதோ இங்கே ஒரு பக்கத்து தெருவில் ஆஃபீஸ் போட்டிருக்கிறேன். ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். என்னவா பாஸ்டரா, என்ன செய்யலான்னு இருக்கிற? நானே இப்போ நம்ம வீட்டிலேயே ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஏன் இந்த 100 இடத்துல காலியாக இருக்குதே, போலாமே? ஏன் கரடு முரடான வழியாக ஓட மாட்டீங்களோ? ஓடக்கூடாதா? ஓட முடியாதா? கர்த்தர் உன்னை அழைக்கிறதே சொகுசா ஓடுறதுக்கு இல்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கட்டும், சுவிசேஷமா இருக்கட்டும், ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் அதில் தான் வாழணும். ஊழியத்துக்கு ஒரு காலத்தில் ஒப்பு கொடுக்கும் போது துக்கத்தோடு தான் கொடுப்பாங்க, ஆனால் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா கொடுப்பாங்க பிள்ளைகளை. அதே எபிரேயர் 11 வாசிச்சு பாருங்க, தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள்னு இருக்குது ஊழியத்துக்கு கொடுக்கும்போது. இன்னைக்கு ஊழியத்துக்கு கொடுக்க சொல்லுங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், 3 பசங்க பாஸ்டர், முதல்ல உள்ளவன் இன்ஜினியர் ஆயிட்டான், 2வது உள்ளவன் டாக்டர் ஆயிட்டான், இந்த 3வது பையனுக்கு தான் படிப்பே வரமாட்டேங்குது, பேசாமல் அவங்க கூட ஊழியத்துக்கு அனுப்பிடலான்னு பார்க்குறேன்னு. படிக்காதவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு குறை கிடையாது, ஏன் படித்தவர் வரக்கூடாது? இன்ஜினியரும் டாக்டரும் சம்பாரித்து நல்லா சந்தோஷமாக இருக்கணும், படிக்கலைன்னா ஊழியத்துக்கு போகணும். அப்படியா? இன்னைக்கு ஊழியம் என்பது அவ்வளோ ஒரு கேவலமாயிருச்சு. இன்னொரு பக்கம் ஒருத்தருக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தோம், அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஏதோ ஒரு மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கன்னு. ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்தார். சரி, நான் அவரை பார்த்து ரெஃபர் பண்ணோம். இப்போ பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, மாப்பிள்ளை நல்லா இருக்காரு பாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் வேறு ஏதோ ஒரு நல்ல மாப்பிள்ளையாக சொல்லுங்கன்னாங்க. ஏன் நல்ல மாப்பிள்ளைன்னா? இவர் குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார், பாஸ்டராக இருக்கார், அசிஸ்டண்ட்டாக ஒரு சர்ச்சில். ஏன் என்னென்ன இல்லை, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் சொபிஸ்டிகேட்டட் லைஃப், நல்ல சமனான பூமி வழியாக ஓடணும், எந்த குறையும் வந்துடக்கூடாது, சந்தோஷமாக ஓடணும். அப்படியே ஓடி நல்லா வாழ்ந்து அப்படியே ஈச்சேரில் இருக்கும் போதே மரணம் வரணுமா ஆசை. அதுவும் ஒரு சிலர்லாம் சொல்கிறான், தூங்கும் போதே மரணம் வந்துடணுங்க. அப்படிலாம் வராது. எத்தனை பேர் தூக்கத்தை கெடுத்துருக்கிறீங்க? அது எப்படி வரும்? நீங்கள் நிறைய பேர் தூங்கிறதுக்கு காரணமாக இருந்தால் தான் உங்களுக்கு தூக்கத்தில் வரும். நீங்கள் திட்டில் பாதி பேர் தூங்காமே இருக்கான். கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன நியமித்த பாதையானது ஒன்று இருக்கிறது. அது கரடு முரடாக இருந்தாலும் ஓட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஒன்று மட்டும் நிச்சயம், நான் ஓடுகிற பாதை கரடு முரடாக இருக்கும், ஆனால் என் கையில் இருக்கிற நற்செய்தி ஒரு சிலருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஐ வாண்ட் டு ரன். இன்னைக்கு நாம் எதிர்பார்க்கறது அதை தான் எதிர்பார்க்குறோம், சொபிஸ்டிகேட்டட் அல்லது ஒரு வசதியான சமனான பூமி. 2வது, அகிமாஸ் ஏன் ஓடுகிறான் தெரியுமா? பேர் வாங்குவதற்கு ஓடுகிறான். கூஷுக்கு முந்தணும், அவனுக்கு முன்னாடி ஓடணும். இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிற 2வது டிராபேக், அல்லது இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற 2வது டிராபேக், கம்பேரிசன். கூஷை முந்தணும், அவனை விட நான் முன்னாடி வரணும், அதை விட நான் வரணும். காம்படிஷன் வேர்ல்ட்ஸ் கேட்டால் சொல்கிறாங்க, காம்படிஷன் வேர்ல்டு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது காம்படிஷனும் கிடையாது, டார்கெட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கர்த்தர் நியமித்தது உன் ஓட்டத்தில் நீ ஓடு, அவ்வளோதான்.
நீ ஓட்டிகிட்டே இரு. கூட இருக்கிறவன் என்ன ஓடினா நமக்கு என்ன, கூட இருக்கிறவன் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டா நமக்கு என்ன. எனக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஒரு குடும்பம் கொடுத்துருக்கிறாரு. அதை நான் கரெக்டாக நடத்தி நான் சந்தோஷமாக இருக்கிறான்றது தான் என்னுடைய வேலை. அவன் பெரிய ஆள் ஆயிட்டான், இன்னைக்கு வந்தவெல்லாம் மேலே போயிட்டான், இன்னைக்கு வந்தவெல்லாம் இடம் வாங்கிட்டான், அவன் கார் வாங்கிட்டான். இருக்கட்டும், வாங்கட்டும். இப்போ என்ன அதனால் பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம்? கர்த்தர் உங்களுக்கு நியமிச்ச ஆசீர்வாதம் வேணுமா, இல்லை அவனை விட உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? இந்த கம்பாரிசன் பார்க்கும்போது, அண்ணன் தம்பிங்களை பார்க்கும்போது கம்பாரிசன், அக்கா தங்கச்சிங்களை பார்க்கும்போது கம்பாரிசன், அதை விட வரணும், இதை விட வரணும். இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் டார்கெட்டும் கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் காம்படிஷனும் கிடையாது. இந்த பூமி நமக்கு போட்டியாளர்னு ஒருத்தன் இருக்கிறான்னா பிசாசு மட்டும்தான் போட்டியாளர். அவனை ஜெயிக்கிற வேண்டிய வேலை தான் நம்மளுது, அவ்வளோதான். அதுதான் நமக்கு சத்ரு, வேற யாருமே கிடையாது. ஏன் இப்படி கம்பேர் பண்ணி ஊழியத்தின் பாதையில் கூட பார்க்குறேன் நிறைய ஊழியக்காரங்களுக்கு, என்னங்க இன்னைக்கு வந்தவரெல்லாம் மேலே வந்துட்டார், வரட்டுமே, என்ன சந்தோஷம் தானே. அவர் என்ன நம்மளுடைய சாப்பாட்டையா பறிச்சுக்கிட்டு போறாரு? நமக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் மீட்டிங்கை நம்பியோ சர்ச்சை நம்பியோ மைக்கை நம்பியோ ஊழியத்துக்கே வரல. கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்தோம். மேடை கொடுத்தா மேடையில் பேசுவோம், இல்லாட்டி ரோட்டில் பேசுவோம். நம்ம பேசுகிறத யாரும் தடுக்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் மீட்டிங் குறைஞ்சிருச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு. மீட்டிங் குறையுது. மீட்டிங் எப்போ நமக்கு நிறையா இருந்துச்சு? நம்ம வரும்போது யார் நம்மளை கூப்பிட்டாங்க? நம்ம அட்ரஸே இல்லாமல் வந்தோம், விசிட்டிங் கார்டே கிடையாது. நமக்கு கேர் ஆஃப் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. ஜீரோவில் இருந்தோம், நம்மளை தான் கர்த்தர் கொண்டு வந்து மேலே உட்கார வச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் கொண்டாந்தாரு. இதுவே பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இதுவே மேன்மை இல்லையா? தேர் இஸ் நோ கம்பாரிசன். யாரோடையும் பார்க்காதீங்க. அப்போ அந்த அம்மாக்கள்லாம் இருக்கிறாங்க, பிள்ளைய சொல்லும் போது, பிள்ளை படிக்கலையா, படிக்கலன்னு சொல்லுங்க, நியாயம், அவனை பாரு. நான் தான் எப்பவும் சொல்லுவேன், இந்த பிள்ளை படிக்கலைன்னா அப்பா திட்டுறதுக்கும் அம்மா திட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்பா என்ன சொல்லி திட்டுவார் தெரியுமா? ஏண்டா இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன், புக்கு வாங்கி கொடுத்தேன், டியூஷனுக்கு அனுப்பினேன், இப்படி ஃபெயில் ஆகிட்டு வந்தியடான்னு கேட்பாரு. அது நியாயம். அம்மா என்ன கேட்பாங்க தெரியுமா? நல்லா வடித்து தானே கொட்டினேன், நல்லா தானே தின்னேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளைலாம் பாஸ் ஆகுது. ஏங்க சாப்பாட்டுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இருக்குதா? உங்கள் கொஸ்டின் மார்க்கே தப்பாக இருக்குது தானே இப்போ, இல்லையா? நீங்கள் வடித்து கொட்டினது தான் அவன் ஃபெயில் ஆகிட்டான். சாப்பிட்டான், தூங்கிட்டான், நல்லா சாப்பிட்டா, நல்லா தூங்கிட்டான். அவங்க என்ன சொல்கிறாங்க? சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களாம் பாஸ் ஆகிட்டான். உண்மை, அவனுக்கு தூக்கமே வரல, படிச்சுட்டான். கொஸ்டின் ஆன்சரே ராங்க. இன்னைக்கு கம்பாரிசன் யாரோட பண்ணுறது? அவனை பாரு, இவனை பாரு. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப போல்டாக இருக்கிறாங்க. அவன் தைரியமாக சொல்கிறான், இந்த மாதிரி என்ன திட்டு, இந்த கம்பேர் பண்ணுற வேலை வச்சுக்காதங்கிறான். நேராக சொல்கிறான். நம்மளாம் அப்படி சொன்னோம்னா மண்டையை உடச்சிடுவார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா மண்டையை உடச்சிடுவாங்க டம்முன்னு. எதுத்தெல்லாம் பேசவே முடியாது. பார்த்தாலும் என்ன முறைக்கிறேன்பாங்க. நான் முறைக்கவே மாட்டேன், நம்ம பார்வையே அப்படித்தான் வச்சுக்கோங்க. இப்போ இவரெல்லாம் அழகாக பார்க்குறாரு, நமக்கு பார்க்க வராது. நம்ம நார்மலாக பார்த்தாலே என்னடா ஏதோ தப்பு பண்ணிட்டியா, திருட்டு மொழி முழிக்கிறேன்பாங்க. ஓ, நம்ம மொழி திருட்டு மொழி போலையே அப்படின்னு நினச்சிப்பேன் நான். இப்போல்லாம் இல்லை, பசங்க பேசுகிறான், நல்லா எழுத்தே பேசுகிறான். அது எழுத்து பேசுறதுன்னு எடுத்துக்கூடாதாம்மா, ஜென்ரேஷன் கேப் ஆமா. அதுக்கு பேர் எழுத்து பேசுறது இல்லை. டாக்டர்கிட்ட போனால், நார்வேக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஊழியத்துக்கு போன போது ஒரு வீட்டில் சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் பையனுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு. பையனுக்கு போய் பார்த்தா ஒரு 9 வயசு இருக்குது. யாருக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்? நம்ம இங்கே யாராவது பிரதர் உங்களை பார்க்கணும், நோ அப்பாயின்மெண்ட். அங்கே 9 வயசு பையனுக்கு கவுன்சிலிங். போய் உக்காந்தோடனே, என்னடா பிரச்சனை உனக்குன்னு கேட்டேன். ஐ எம் டிப்ரெஸ்ட். எத்தனை வயசு? ஐ எம் டிப்ரெஸ்ட். நான் அடுத்த கேள்வி கேட்டேன், உனக்கு டிப்ரெஷன் எப்படி தெரியும்னு கேட்டேன். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு இருக்கிற எல்லா சிம்டமும் டிப்ரெஷன் சிம்டம் தான்னா. எனக்கு இந்த பதில் புதுசாக இருந்துச்சு. என்ன உனக்கு சிம்டம் இருக்குன்னு? ஒரு மாதிரி டயர்டாக இருக்கேன், யாருக்கிட்டையும் பேச பிடிக்கல. அவனே சொல்கிறான், இவ்வளவும்
சரி ஓகே, பையன் இவ்வளோ தெளிவாக இருக்கிறானே, சரி எதனால் டிப்ரெஸ் ஆகிட்டேன்னு கேட்டேன். ஃபுட்பால் டீமில் என்னை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. அட பாவி, எங்களெல்லாம் வீட்லேயே சேர்த்துக்க மாட்டேன்ட்டானுங்கடா. நம்மளெல்லாம் எத்தனை நாள் நம்மளை வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சுருக்காங்க. இங்கே தான் வெளியே நிற்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் புக்கு எழுதுனுட்டு ஹோம்ஒர்க் எழுதுட்டு அவனுங்களும் வெளியே நிற்க வைப்பாங்க. பாதி நாள் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நான்லாம். இப்போ பாருங்கள், இப்போ இருக்க பையன்லாம் பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கான். பையன் பொண்ணெல்லாம் நீங்கள் திட்டினா ஓகே, ஆனால் திட்டுறதை வந்து தனியாக தான் திட்டணும், கம்பேர் பண்ணி திட்டக்கூடாதுங்குது. ஒரு பையன் சொன்னாராம், அப்பா சொன்னாராம், உன் வயசில் அண்ணாதுரையெல்லாம் தெருவிளக்கில் படித்து பாஸ் பண்ணிட்டாருன்னு, அதை பற்றி நீ பேசாதேன்னு நானும். ஏன் அப்படின்னாராம், உன் வயசில் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு நானும். பையன்லாம் இப்போ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்ட் ஆகிட்டான். கம்பேர் பண்ணி திட்டினா திட்டுறான், நம்மளை திருப்பி திட்டுறான். எதுக்கு சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் எதனையுமே கம்பேரிசன் கிடையாது. நாம் போட்டி போடுறது இருந்தால் பிசாசோட போட்டி போடணும். மாறுகிறதற்கு நான் இது மாதிரி வரணும்னு ஒரு கம்பேரிசன் நீங்கள் வைக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை தான் மாடலாக வைக்கணும். நான் அவரை போல வரணும், அவ்வளோதான். நமக்கு வேறு காம்படிஷனே கிடையாது. எதுக்காக அப்படி வாங்கி அப்படியே எல்லாத்தையும் ஐயோ அப்படி வரணும், இப்படி வரணும், அந்த மாதிரி வரணும். ஒருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, போன வாரம் வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஜோம் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த வேலை செய்யறது இல்லைன்னு சொன்னேன். நமக்கு இந்த தீர்க்கதரிசி வேலைலாம் நம்மளது இல்லை. ஜோம் பண்ணி சொல்கிறது, தேவசித்தான் சொல்கிறது, அது எனக்கு கேட்டால் அது ஒரு வகையான சோம்பேறித்தனம்பேன். அவங்க ஒரு 3 நாள் ஜோம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளை ஜோம் பண்ண சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. நான் அதனால் சொன்னேன், என்ன விஷயம் சொல்லுங்கன்னு. அவங்க சொன்னாங்க, 5 லட்ச ரூபா ரெடியாக இருக்குது பாஸ்டர் கையில். பையனை இப்போது +1 எந்த குரூப் சேர்க்கறது, டாக்டரா இன்ஜினியரா என்ன? நான் கேட்டேன், +1 எதுக்கு 5 லட்சம்னு கேட்டேன். இப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர் ஒரு புது குரூப் வந்திருக்கு, அதில் சேர்த்துட்டு 5 லட்சத்தை கட்டிட்டோம்னா டாக்டரோ இன்ஜினியரோ கலெக்டரோ எல்லாத்தையும் அவங்களே ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வச்சு மொத்தமாக பேக்கேஜ் அமுச்சு வெளியே விட்டுருவாங்க. நான் கேட்டேன், பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு படிக்கவே இஷ்டம் இல்லைன்னு. இப்போவே மைண்டில் போட்டு ஏற்றுறாங்க, டாக்டரா இன்ஜினியரா ஐஏஎஸ்ஸான்னு. நான் சொன்னேன், அவனை நிம்மதியாக விடுங்க கொஞ்சம். அப்போ அந்த பையனை போட்டு ப்ரெஷர் கொடுத்து அந்த பையன் சொல்கிறான், என்னை விடுங்க, எனக்கு இதே வேணாங்கிறான். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது நம்முடைய ப்ரெஷரைஸ் லைஃப். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு ஓட்டம் இருக்குது, நான் உனக்கு நியமித்த ஒரு ஓட்டம் இருக்குது, அந்த ஓட்டத்தில் ஓடு. அதை யாரோடையும் கம்பேர் பண்ணாத. அவனை மாதிரி வரணும், இவனை மாதிரி வரணும், அந்த அளவுக்கு வரணும், நாளைக்கு இப்படி வரணும். உனக்கு எதிராக ஓடுகிற கூஷ் அவன் வேறொரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறான். உனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்கள் கூட இருக்கிற யாருடைய ஓட்டத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களுடைய ஓட்டம் உங்களுடையது, கர்த்தர் உங்களுக்கு தந்தது. அதை ஓடி முடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. அகிமாஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடினான் பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடினான். ஆனால் அவன் ஓடி அவனுடைய முடிவு என்னவா இருந்துச்சுன்னு பாருங்க. வாசிங்க அந்த 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்புக்கூடாதிருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அப்பொழுது ராஜா, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமா இருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். ஏன் இந்த காஸ்பல் ஓரமா போயிருச்சு? இவனும் நற்செய்தி தான் சொன்னான், இவன் நற்செய்தி தான் சொன்னான். ராஜா நாம ஜெயிச்சிட்டோம், எல்லாம் சக்சஸ் பண்ணிட்டோம். இவன் அடுத்த கேள்வி கேட்டான், பிள்ளைக்கு என்ன ஆச்சு, அப்சலோம் என்ன ஆனான்னு கேட்டான். இவன் சொன்ன வார்த்தை, எனக்கு தெரியாது ராஜா, என்ன நடந்துச்சு தெரியாது, எனக்கு சக்சஸ் மட்டும்தான் தெரியும், விக்டரி மட்டும்தான் தெரியும், ஆனால் அப்சலோம் என்னன்னா எனக்கு தெரியாது. ராஜா சொன்னா, ஓரமாக போய் நில். ஆனால் கூஷ் வந்தபோது அந்த காஸ்பல் பாருங்க, அவன் நற்செய்தின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சான். வாசிங்க அந்த வார்த்தையை வாசிங்க.
இதோ 31வது வசனம் வாசிங்க. இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அகிமாஸ் சொன்னதும் இவன் சொன்னதும் ஒண்ணுதான், ஒரே விஷயம்தான். அடுத்து, அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமா இருக்கிறானா என்று கேட்டதற்கு கூஷி என்பவன், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவருடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது என்றான். நல்ல கவனிங்க. அவன் காஸ்பல்ல அப்சலோம் செத்தது சொல்லப்படலை, இவன் காஸ்பல்ல அப்சலோம் செத்தது சொல்லப்பட்டுச்சு. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசங்க? ஸ்பிரிச்சுவலாக கவனிங்க. இப்போ ரெண்டு காஸ்பல் வருது. ஒரு காஸ்பல் குமாரனின் மரணத்தை மறைத்து வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லுகிற காஸ்பல். ஒரு காஸ்பல் ஆசீர்வாதத்தையும் சொல்லுது, குமாரனின் மரணத்தையும் சொல்லுது. இந்த காஸ்பல் தான் ஃபுல் காஸ்பல். இதுதான் சரியான காஸ்பல். முதல்ல சொன்ன காஸ்பலுக்கு மரியாதை என்ன தெரியுமா? ஓரமா போய் நில், அந்த பக்கம் போய் நில்லுன்ட்டான், அவ்வளோதான். ஆனால் கூஷோடைய காஸ்பல் தான் தாவீதுக்கு இருதயத்தை கலங்க பண்ணின காஸ்பல், இருதயத்தை குத்த பண்ற காஸ்பல். எப்படிங்க அப்சலோமுடைய மரணத்தை நீங்க இயேசுவோடைய மரணத்துக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டா, சில நேரத்தில் நெகட்டிவ் பேரபலை கர்த்தர் யூஸ் பண்ணுவார் பைபிளில். புளித்த மாவை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது பரலோகத்துக்கு ஒப்புமையாக சொல்லுவார். புளித்த மாவுன்றது கள்ள உபதேசத்துக்கு அடையாளம். ஆனால் ஒரு இடத்துல இயேசு எதுக்கு யூஸ் பண்ணுவார் தெரியுமா? பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எதுக்கு சொல்கிறார் வர்றாருன்னா, அதில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம். புளித்த மாவு எப்படி பரவுதோ அந்த மாதிரி பரலோக ராஜ்யம் என்ன செய்யும்? பரவுன்றதுக்கு சொல்கிறார். புளித்த மாவுங்கிறது நெகட்டிவ், அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுவார். அதுக்கு பேர் நெகட்டிவ் பேரபிள். அதே தான் இங்கேயும் இருக்கு. ரெண்டு காஸ்பல் வருது. ஒரு காஸ்பல் வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்ற காஸ்பல். அவனும் எடுத்துக்கிட்டு ஓடுறான். அவனோட நோக்கம் என்ன? ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு எந்த துக்கத்தையும் கொடுத்துடக்கூடாது, ராஜாவுக்கு எந்த துக்கத்தையும் கொடுத்துடக்கூடாது, ஒன்லி சக்சஸ் மட்டும். இதை விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்கு. இப்படிப்பட்ட காஸ்பல் விரும்புகிற ஒரு கூட்டம். போனோம், சந்தோஷமா கேட்டோம், ஜாலியா வந்தோம். சர்ச்சுங்கிறது என்ன? நம்ம போய் நிம்மதியா திரும்பி வருகிற இடம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், குமாரனுடைய காஸ்பல்ல மரணமும் சேர்ந்துதான் இருக்கிறது. அந்த நற்செய்தியில் மரணமும் சேர்ந்ததான் நற்செய்தி. நியாயப்பிரமாணத்தில் மரணம் மறைக்கப்பட்டுருச்சு, பலி இருந்துச்சு, ஆனா அந்த பலி இயேசுதாங்கிறது அவங்களுக்கு மறைக்கப்பட்டுடுச்சு. அந்த மறைவு இன்னைய வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு இயேசு மறைக்கப்பட்டிருக்கிறார். இன்னை வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு இயேசு மறைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் மரணம் தான் நற்செய்தியாகவே மாறி இருக்கிறது. அந்த மரணம் தான் நற்செய்தி. இன்னைக்கு எதை கொண்டு போறோம்? இன்னைக்கு காஸ்பல் சொல்லும் போது கடைசி காலத்தில் நூதனமான மெத்தட் யூஸ் பண்றாங்க. எது? இயேசுவின் மரணம் கிடையாது, இரண்டாம் வருகை கிடையாது, இதுல இது எதுவுமே கிடையாது. இயேசுவின் காஸ்பல் என்ன? எடுத்து நீங்க நல்லா கவனிங்க. இப்ப இருக்கிற காஸ்பலுக்கும் பைபிள் காஸ்பலுக்கும் நல்லா கவனிங்க. இயேசு எங்கேயாவது பைபிள்ல எங்கேயாவது இயேசு சுகமளிக்கிறார் வாருங்கள்னு கூப்பிட்டாங்களா? இயேசு கூப்பிடும் போது எங்கேயாவது கூப்பிட்டாரா? வா நான் உனக்கு சுகம் கொடுக்குறேன்னு கூப்பிட்டாரா? வா உன்னை விடுதலை ஆக்குறேன்னு கூப்பிட்டாரா? வா உனக்கு நான் வந்து வீடு வாசல் தரேன்னு கூப்பிட்டாரா? ஆனா இயேசு கூப்பிடும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு வா விட்டுட்டு வா விட்டுட்டு வாம்பாரு. வர்றவனை கூட என்ன தெரியுமா சொல்லுவாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு வாம்பாரு. இன்னைக்கு காஸ்பல் மாறிடுச்சு. இன்னைக்கு சுவிசேஷம் உபதேசம் எல்லாம் மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? உங்களை துக்கப்படுத்தக்கூடாது, ஜனங்களை வேதனைப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு இருதயத்துக்கு ஆறுதல் ஆறுதல் ஆறுதல்னு சொல்லி கடைசியில் அந்த ஆறுதல் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. அதனுடைய விளைவு என்ன? உங்களுக்கு காதுக்கினிய பிரசங்கம் தான் வருது. உனக்கு அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், பலி பெருக பண்ணுவார், வீடு கொடுப்பார், வாசல் கொடுப்பார், ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பார். இது எந்த உபதேசத்தில் இருக்கு? பைபிள்ல எந்த உபதேசத்தில் இருக்குது? நீங்களும் நம்புறீங்க, கேட்டா சொல்றீங்க எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்றீங்க. அதை கொடுத்தது யார்? அதான் கேள்வி. அதை கொடுத்தது யார்? பைபிள்ல 2 பேர் ஆசீர்வாதம் தரவங்க இருக்கிறாங்க. ஒன்று நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறார், இன்னொன்று பிசாசும் கொடுக்குது. என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன்.
பிசாசும் கொடுக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வர ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தர் கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு உங்களை ஃபோக்கஸ் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் என்ன வருது, சுவிசேஷம் வருது, உபதேசம் வருது. நிறைய சபைகளுக்கு போனீங்கன்னா ஒரு சீனியர் பாஸ்டர் அன்னைக்கு பேசுகிறார். கேட்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அவர் சொல்கிறார், அவர் வீட்டுக்கு ஒரு போதகர் வந்தாராம். இரவு அவர் வீட்டில் தங்கினாராம். காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு அந்த போதகர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். இவர் அந்த பக்கமாக போகும்போது அந்த போதகர் என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, சவுண்டாக ஜெபம் பண்ணியிருக்கிறார். பண்ணும்போது, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறார். இவருக்கு கோபமா, இவர் சொல்கிறார், மெசேஜில் சொல்கிறார், எனக்கு கோபம் வந்துருச்சு. காலையில் அந்த போதகர் போன பிறகு அந்த ரூமை தண்ணி போட்டு கழுவுங்கன்னு சொன்னேன். பாவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் மாறுவோன்னு வசனம் சொல்லுது. இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் பாவம்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதை மேற்கொண்டு கொண்டே இருக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் முழுசா ஜெயிக்கும் போது மறுரூபமாகி பரலோகத்துக்கு நம்ம போயிடுவோம். இன்னைக்கு ஒரு உங்களுக்கு ஏத்த மாதிரி உபதேசம், நீங்க கை கொள்றதுக்கு வசதியா உபதேசம், வரக்கூடிய நற்செய்தி எப்படி ஓடி வந்துட்டு இருக்குது. குமாரன் மரணத்தை மறைச்சிரும், கரடு முரடான பாதையை மறைச்சிரும், சமமான பூமி வழியா ஓடி வரும். எனக்கு அதெல்லாம் கேட்கல ராஜா. ஒன்லி வெற்றி, ஒன்லி சக்சஸ், ஒன்லி சந்தோஷமான செய்தி. ஒருத்தன் வந்தான், ராஜா வெற்றி என்னமோ உண்மைதான், பையனும் செத்தான். இதுதான் ஸ்ட்ரைட் காஸ்பல், உள்ளதை உள்ளபடி சொல்ற சுவிசேஷம். இன்னைக்கு நூதனமா யோசிச்சு அன்னைக்கு ஒருத்தர் போஸ்ட் அடிச்சிருக்கிறார். பிப்ரவரி 14 போஸ்டர். யார் அடிச்சிருக்கானா, ஒரு பாஸ்டர். என்ன அடிச்சிருக்கிறாரு, வாருங்கள் மெய்யான காதலை பெற்றுக்கொள்வோம். இவ்வளவுதான். கீழே அவருடைய அட்ரஸ், சர்ச்சு பேர். எனக்கு தெரிஞ்ச சர்ச்சுன்றதுனால ஃபோன் பண்ணி அந்த பாஸ்டருடைய அசோசியேட் கிட்ட கேட்டேன், யோ என்னையா போஸ்ட் ஒட்டி இருக்கிறீங்க, ஏன் இப்படிலாம் ஒட்டுறீங்கன்னு. அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க, பாருங்க, பவுலெல்லாம் நம்ம காலத்தில் தான் ஊழியம் பண்ண வந்திருக்கணும், அப்போ பண்ணது தப்பு. அவங்க சொன்னாங்க, பாருங்க ஐயா, இயேசுன்னு போட்டால் எவன் ஏன் வரான் இப்போ சர்ச்சுக்கு, இப்படி போட்டு தான் ஏன் கூப்பிடணும், வந்து நம்ம என்ன செய்யணும், இங்கே சுவிசேஷத்தை சொல்லணும். இவங்களுக்கெல்லாம் மூளை பின்னாடி இல்லை, முன்னாடி இருக்கு. இயேசுங்கிற பேருக்கு இல்லாத மரியாதை உலகத்தில் வேற எந்த பேருக்கு இருக்கு? இயேசுங்கிற பேரில் தான் ரட்சிப்பே இருக்கு. அந்த பேரை சொல்லாம நீ எப்படி காஸ்பல் சொல்வ? நூதனமா வித்தியாசமா கூட்டு வராங்களாமா. எனக்கு அப்பதான் ஆண்டவர் பைபிளில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார். என்னன்னா, பவுல் அத்தனை பட்டணத்தில் போயிட்டு ஊழியம் பண்ணுறாரு. அத்தனை பட்டணத்தில் போய் ஊழியம் பண்ணும்போது பொதுவாக எப்படி ஊழியம் பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, தமஸ்கு ஊர் நான் போனேன், தடுக்கி விழுந்தேன், அங்கே ஒரு ஒளி வந்துச்சு, ஆண்டவர் என் கூட பேசினார், இப்படி தான் பேசுவார். ஆனால் அத்தனை பட்டணத்தில் மட்டும் அப்படி பேச மாட்டார். ஏன் பேச மாட்டார்னா, அவர் அத்தனை பட்டணத்தில் உள்ளவங்களாம் அறிவாளின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். ஸோ அறிவாளிகிட்ட எப்படி பேசணும், அறிவாளித்தனமாக தான் பேசணும்னு சொல்லிட்டு, நீங்கள் அறியப்படாத தேவன் ஒன்று இருக்கிறதுன்னு ஆரம்பித்து எல்லாம் முடிச்சிருவார். முடிக்கும் போது மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். அங்கே நிறைய பேர் அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அனுப்பிட்டாங்க அவரை. அப்புறம் கடைசியாக அந்த அதிகாரம் முடியும் போது பாருங்கள், அவர் 18:1 வைங்க தம்பி, 18:1 பாருங்கள். அதற்கு பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ வைங்க 1 கொரிந்தியர் 2:1 வைங்க. 1 கொரிந்தியர் 2:1. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது, அப்போ அவர் எங்கிருந்து வந்திருக்கிறாரு? அத்தனை பட்டணத்துல வந்திருக்கிறார். இப்போ பவுல் என்ன வார்த்தையை சொல்றாரு, நல்லா கவனிங்க. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது அறிவிக்கிறவனாய் வரவில்லை. அடுத்து 2வது வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன். ஏன் இந்த தீர்மானம் வந்துச்சு தெரியுமா? அத்தனைல வாங்கின அடி, அங்க யூஸ் பண்ண நாலேஜ், அவருடைய நாலேஜை யூஸ் பண்றாரு. அவருக்கு ஒன்றும் குறைவான நாலேஜ் எல்லாம் கிடையாது, சும்மா நினைச்சிடாதீங்க. கமாலியல்ட்ட படிச்சவர் அவரு, நம்ம கமாலியல்ட்ட இல்லை, அந்த கமாலியல்ட்ட.
அங்கே படித்தவர், அது மட்டும் இல்லை நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்தவர், அது மட்டும் இல்லை ரோம சாம்ராஜ்யத்தில் முக்கியமான போஸ்டிங்கில் இருந்தவர். அவருக்கு இல்லாத ஞானம் கிடையாது. அவர் சொல்கிறாரு, சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாய் வராதபடி. ஏன்? என் ஞானம், என் ஏத்த இறக்கம், என் வசனிப்பு, என் பாட்டு அத்தனையும் குப்பை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துங்கிற ஸ்ட்ரைட் காஸ்பல், அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போற காஸ்பல். இன்னைக்கு கடைசி காலத்தில் அறிவு பெருக்கம் அப்படியே போய் பாதி காஸ்பல் சொல்றது, பாடுகளை சொல்றதில்ல, வேதனைகளை சொல்றதில்ல, வருகையை சொல்றதில்ல. எது தேவை? இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார்ல, ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் அப்படியே ஏத்த இறக்கம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஒவ்வொன்றையும் பார்க்கிறார், ஒவ்வொன்றையும் பார்க்கிறார். கவனிச்சு கொள்ளுங்க, நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டம் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை கொண்டு போய் சொல்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் வேலை. அதை கூட்டவோ குறைக்கவோ உங்களுக்கும் எனக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. இங்கே நான் பல நேரத்தில் எப்பவும் என் மினிஸ்ட்ரிக்கு ஒன்று வச்சுப்பேன். என்ன தெரியுமா? நான் ஓடுகிற இந்த ஓட்டத்தில் கூடுமான வரைக்கும் என் மாம்சமோ ஞானமோ கலக்காமல் இருந்தால் நல்லது. தேவையில்லை. நமக்கு படிப்பறிவுன்னு ஒன்று இருக்குது, படிச்சுட்டு வந்தோம். அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்குது, கொஞ்சம் பழகின எல்லாரோடையும் பழகின அனுபவம் இருக்குது. இந்த படிப்பறிவு, அனுபவ அறிவு இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு, ஆவியானவர்கிட்ட ஒன்று இருக்குது, ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம். அதை வாங்கிட்டு போனோம்னா போதும், ஆண்டவர் எல்லாவற்றையும் ஸ்ட்ரெயிட்டாக நல்லபடியாக நடத்தி முடிச்சு கொடுத்துருவார். இன்றைக்கி நம்ம அந்த தப்பு தான் செய்கிறோம். கேட்டு பாருங்க, எனக்கு தெரியாதா? எனக்கு ஒன்றும், எனக்கு என் வயசில் நான் எத்தனை பேரை பார்த்துருப்போம். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு வேணால் ஆகட்டும், ஆனால் அவர் லைஃப்பில் ஒரு ஈசாக்கை தான் பார்ப்பார், இன்னொரு ஈசாக்கை பார்க்க முடியாது. அவர் லைஃப்பில் ஒரு யாக்கோபை தான் பார்க்க முடியும், இன்னொரு யாக்கோபை பார்க்க முடியாது. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வச்ச ரூட் என்பது வேற. அது வேற யாருக்கும் கர்த்தர் நியமிச்சது கிடையாது. நாம் வேற எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கூஷோடைய காஸ்பலுக்கும் அகிமாஸோடைய காஸ்பலுக்கும் இதான் வித்தியாசம். அவன் ஏற்றி இறக்கி பாதி மறைச்சு தேவையானதை மட்டும் சொல்லி அவன் எவனே டிசைட் பண்ணுறான், இது தேவையா தேவை இல்லையான்னு டிசைட் பண்ணுறான். நம்ம வீட்டுக்கெல்லாம் அந்த காலத்தில், இப்போ இல்லை, இப்போ கதை வேற. நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வீட்டுக்கு தந்தி வரும், ஞாபகம் இருக்கா? அப்போ ஃபோனெல்லாம் கிடையாது, ட்ரங்கால்லாம் கிடையாது, தந்தி வரும். நைட்டு 10 மணிக்கு மேலே தந்தி வந்தாலே அந்த தந்தி என்ன தந்தி தான் சார். தந்தினோன்னா வீட்டுக்குள்ளே அழு வந்துடும், ஐயோ ஐயோ யாரோ போயிட்டாங்க போல. அது குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாலும் அதுதான். ஏன்னா 10 மணிக்கு மேலே தந்தி வந்தால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு செய்தி, ஒரு மோசமான செய்தி அப்படின்னு ஒரு தாட். இப்போ தந்தி கொண்டு வரார்ல, அவருக்கு அந்த தந்தியில் என்ன இருக்குன்னு தெரியும் தானே, மரண செய்தி இருக்குன்னு தெரியும் தானே, நைட்டு 11 மணிக்கு வரோன்னு அவருக்கு தெரியும் தானே, சொன்னால் அழுவாங்கன்னு அவருக்கு தெரியும் தானே. அந்த காலத்தில் சொல்கிறேன், இப்போ வேற தெரியும் தானே. உடனே நமக்கு தந்தி கொண்டு வருகிறவர் தந்தியை கொடுத்துட்டு, ஐயா என்னங்க தந்தி, உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறார். தந்தியில் என்னங்க இருக்கு? அதை விடுங்க, உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறார், வீட்டில் மாடு கண்ணு எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஊரில் மழை பெய்கிறது. அப்போ தந்தியில் என்னங்க? உங்கள் அம்மா செத்துட்டாங்க. அம்மா செத்துட்டாங்கன்றது துக்க செய்தி, அதை சொல்லக்கூடாது. நம்ம எதை சொல்லணும்? வெறும் நற்செய்தி தான் சொல்லணும். எதை சொல்லணும்? உயிரோடு இருக்கிறவங்கள சொல்லுங்க. மாடு உயிரோடு இருக்குது, இது சரியா? இப்படி சொல்றது சரியா? ஒருவேளை கூட அந்த போஸ்ட் மாஸ்டர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, தந்தி கொடுக்க கூட வந்த போஸ்ட் மாஸ்டர், யோ என்னையா வேலை பார்க்குற, சொல்ல வந்து டைரெக்டாக சொல்லு. இல்லை சார், நம்ம சொன்னால் அவங்க அழுவாங்க. அவன் அழுதா என்ன, அழாட்டி உனக்கு என்ன? உன் வேலை உனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை கொடுப்பது மட்டும். அவன் அழுதா அவனை ஆறுதல் படுத்துகிற ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கிறாரு, அவர் ஆறுதல் படுத்திப்பார். இன்னைக்கு காஸ்பல் எப்படி ஆயிடுச்சு? ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். சபையில் செய்தி எப்படி ஆயிடுச்சு? ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஜனங்களும் நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க? உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தி வரணும், சந்தோஷமாக வரணும், கடிந்து கொள்ளக்கூடாது, ஆறுதலாக வரணும், காதுக்கு இனிய செய்தி வரணும், இருதயத்தை குத்துற செய்தி வரக்கூடாது. அப்படி நினைக்கிறீங்க? இல்லை,
இதுல எல்லாமே இருக்கு. வெற்றியும் இருக்கு, மரணமும் இருக்கு. இதுல ஆசீர்வாதமும் இருக்கு, உபத்திரவமும் இருக்கு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய பேக்கேஜில் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து முடிக்கும் போது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வச்சது. இப்போ கடைசியாக சொல்கிறேன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஏன் யோவாபு அகிமாசை போக வேண்டாம், கூஷ் ஓடட்டும்னு சொன்னான்? ஏன் அகிமாஸ் அப்படி சொன்னான்? சாரி, யோவாபு அகிமாசை பார்த்து நீ போகாத மகனே, யோவாபு அவனை நோக்கி இன்றைய தினம் நீ செய்தி கொண்டு போக கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ஏன் இப்படி சொன்னான் தெரியுமா? 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் செத்த செய்தி ஒன்று வந்துச்சு. பவுல் செத்த செய்தி வந்த உடனே ஒரு அமலேக்கியன் அதை கொண்டு போகிறான். அதான் சவுல் செத்த செய்தி. சவுல் செத்த செய்தி வந்த உடனே அந்த செய்தியை ஒரு அமலேக்கியன் கொண்டு போகிறான். கொண்டு போய் தாவீது கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி சவுல் செத்துட்டாரு அப்படின்னு. தாவீது கேட்டான், எப்படி செத்தான்னு கேட்டான். இல்லை, குத்துயிரும் குலவுயிருமா இருந்தார் அப்படின்னு. நீ என்ன பண்ணேன்னு கேட்டான். இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார், எதுக்கு கஷ்டப்படுறாருன்னு நானே போட்டு தள்ளிட்டேன்ட்டான். தள்ளினது மாத்திரம் இல்லை, ராஜா அந்த இதை கொண்டு வந்திருக்கிறேன் உங்ககிட்ட. அப்பொழுது அவன் அண்டையில் நின்று அவனை கொன்று போட்டேன். பிற்பாடு அவன் தலையில் மேல் இருந்த முடியையும் புயத்தில் இருந்ததான தடகத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் உங்ககிட்ட காட்டுறதுக்கு. இவன் எதுக்கு இங்கே வந்தான் தாவீதுகிட்ட? சவுல் செத்துட்டாருன்னு சொன்னால் தாவீது என்ன பண்ணுவார்? ஆஹா, நம்ம எதிரி செத்துட்டான்டா அப்படின்ட்டு இவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஏதாவது கிஃப்ட் கொடுப்பார்னு நினச்சிக்கிட்டு அமலேக்கன் வந்துட்டான். இவனை பற்றி அவனுக்கு தெரியாது. இவன் என்ன பண்ணிவிட்டான் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கை போடுவது எப்படி அப்படின்ட்டு கொல்றா அவன்ட்டான். இது யோவாபுக்கு தெரியும். இவன் எப்போ எவனை கொல்லுவான்னு உனக்கு தெரியாது அகிமாசு. அவன் எதிரி செத்ததுக்கே சொன்னவனை கொண்டுட்டான். இப்போ செத்துருக்கிறது யாரு? பையன் செத்துருக்கான். நீ வேகமாக கொண்டு போகிறேங்கிற. அவன் என்ன மூடில் இருக்கிறான்னு தெரியாது. கோவத்தில் ஈட்டி எடுத்து அடிச்சு போட்டான்னா சிக்கல்ரா. நீ நம்ம பையன். யார்? இஸ்ரவேல. யார்? அகிமாஸ். ஏன் கூஷ அனுப்புனான் தெரியுமா? அவன் புறஜாதியான். அவன் செத்தா பரவாயில்ல. இந்த விஷயம் யாருக்கு தெரியுமா? கூஷுக்கும் தெரியும். இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? கூஷுக்கும் தெரியும். இப்போ கூஷு போனான் பாருங்க. இப்போ கூஷுக்கு தெரியும் ஏன் யோவாபு என்ன அனுப்புகிறான், ஏன் அகிமாசை அனுப்ப மாட்டேன்னு சொன்னானா? தாவீது சவுல் செத்ததுக்கே கொன்று போட்டவன் அவன். இப்போ நான் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறேன்னு தெரியுமா? உன் பையன் செத்துட்டான்னு சொல்ல போகிறேன். ஒருவேளை இதை கேட்டு ராஜா என்னை என்ன செய்யக்கூடும்? கொன்னாலும் கொல்லக்கூடும். ஆனால் என் கையில் கொடுக்கப்பட்ட நற்செய்தியை நான் அறிவிக்காமல் போகவே மாட்டேன். செத்தாலும் சொல்லிட்டு தான் சாவேன்ற முடிவில் வந்தான் பாருங்க. அதுதான் கூஷின் நற்செய்தி. கூஷுக்கு தெரியும் ராஜா என்னை கொன்னாலும் வாய்ப்பு இருக்கிறது. அவன் நான் புறஜாதியான். அன்னைக்கு போய் சவுலை பத்தி சொன்னவனும் ஒரு புறஜாதியான், அமலேக்கியன். இவன் ஒரு ஆப்பிரிக்கன். ஒருவேளை அன்னைக்கு கொன்னா மாதிரி என்ன கொன்னா என்ன பண்றது? கூஷோடைய இருதயத்தில் எல்லாம் இருக்கு. பாத கரடு முரடு, கொண்டு போற செய்தி துக்க செய்தி. ஒருவேளை முடிவு எனக்கு ஆசீர்வாதமா இல்லாமல் எனக்கு மரணம் கூட வருவிக்கலாம். ஆனாலும் கூட என்னை பார்த்து யோவாபு நீ போய் சொல்லுன்னு சொல்லிட்டான். அதை நான் சொல்லி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்குது கிடைக்கலங்கிறது முக்கியமே கிடையாது. அதை சொல்லுவது என்னுடைய கடமை. நான் சொல்லி முடிப்பேன். இதுதான் கர்த்தர் தேடுகிற ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை. இதுதான் கர்த்தர் தேடுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு ஆசீர்வாதம் இருந்தால் தான் ஓடுவேன்னு ஒரு கூட்டம், ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஓடுற ஒரு கூட்டம், போய் சொல்லிட்டு அதுலேயும் ஆசீர்வாதம் தடைபடுற மாதிரி இருந்தால் அதை சொல்றது கிடையாது. செய்தியோ அல்லது மெசேஜையோ அல்லது அந்த கூட்டத்தையோ தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொள்ளுகிறதான ஊழியர்கள், தனக்கு சாதகமாய் தன்னுடைய புரோஜனத்துக்கு என்று பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள், இவர்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? போய் ஓரமா நில்லும்பர். போய் எங்க நில்லு? ஓரமா நில்லு. ஏன்? நீ வெறும் ஆசீர்வாதத்தை பேசுறவன், வெற்றியை பேசுறவன், நீ பாதியை மறைக்கிறவன், தெரியாதுன்னு சொல்றவன். ஓரமா நில்லு. பின்னாடி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கிறான், அவன் மிகச்சரியாய் சொல்லுவான். அவன் சொன்னான், ஆமா ராஜா,
உன் பையனுக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சு போ. தாவீது கேட்டான், இருதயம் உடைஞ்சான். இப்போ கூஷ் சொன்னது சரியா தப்பா? ராஜா இருதயம் உடையிற மாதிரி சொல்லிட்டானே, சரியா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி அதுக்கு யோவாப் வந்து ஒரு பதில் சொல்கிறான் பாருங்க. ராஜா, நீ இப்போ துக்கமாக இருந்து அழுதுகிட்டே இருந்தீன்னா எல்லா ஜனங்களும் உன்னை விட்டு போயிடுவாங்க, நீ அவங்க பண்ணது தப்புன்னு ஆயிடும். இப்போ நீ வெளியே வந்து ஜனங்களோட பேசு என்று சொன்னான். அப்போது ராஜா முகத்தை துடைத்து கொண்டு வெளியே வந்து அவர் ஜனங்களோடு கூட போய் அன்பாய் பேசினான். அப்போ கூஷ் சொன்ன காஸ்பல் தான் கரெக்ட். அவன் சொன்ன காஸ்பல் கரெக்ட். அது துக்கம் இருக்கு, வேதனை இருக்கு, போராட்டம் இருக்கு. ஆனால் சொல்ல வேண்டிய காஸ்பலை சொல்லணும். அதனால எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்லை. அதுதான் பவுலுடைய காஸ்பல். பவுலுக்கு தெரியும், எந்த பட்டணத்துக்கு போனாலும் என்னை அடிப்பானுங்க, எந்த பட்டணத்துக்கு போனாலும் என்னை உதைப்பாங்க, மரணம் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. என்னை கூப்பிடும் போதே இயேசு என்ன சொல்லி கூப்பிட்டார் தெரியுமா? பவுலை கூப்பிடும் போது அவன் பரப்போற பாடுகளை குறித்து கூப்பிடும் போது சொல்லலை, உனக்கு வெண் சாமரம் வீசி உனக்கு சிங்காசனத்தை கொடுத்து சேரட்டு வண்டியில் கொண்டு வந்து பெரிய ஸ்டேஜில் நிற்க வைத்து மாலை போடுவேன்னு கூப்பிடல. இன்னைக்கு அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஊழியக்காரங்க. சேரட் வண்டியில் வந்து இறங்கி மாலை போட்டு, அவனுக்கு விவரம் புரியல, நம்ம ஊரில் வெட்டுறதுக்கு முன்னாடி தான் மாலை போடுவாங்க. அன்னைக்கு பவுலுக்கு மாலை போட்டவன சட்டையை கிழிச்சாம பாருங்க, கிழிச்சிருக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு கூட்டம் அகிமாஸ் கூட்டம், அகிமாஸ் கூட்டம் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுது. ஐயோ இப்படியே ஓடிந்தா என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும், முடிவு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. நம்முடைய ராஜா மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவர் நமக்கு பலன் அடிக்கிறவர், அவர் நம்மக்கிட்ட. ஆனால் நம்ம மட்டும் அவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஓடுற ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கணும், தைரியமாக ஓடணும். முடிவு என்னவா இருந்தாலும் ஓடணும், எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லுவேன், நம்ம எமில் ஜெபசிங் அண்ணன் பாட்டு ஒன்று இருக்குது, அடிக்கடி நான் அதை மனசில் நினச்சிப்பேன். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மென்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. ஒரு நாளும் நம்மளை ஆண்டவர் கை விடவே மாட்டாருங்க. அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆனால் நம்முடைய ஓட்டம் எதிர்பார்ப்பின் ஓட்டம் அல்ல, என்னுடைய ஓட்டம் கடமைக்கான ஓட்டம். எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். ஆண்டவர் என் கையில் ஒன்று கொடுத்துருக்கிறாரு, அதை ஓடி முடிக்கிற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். என் கூட என்ன வருது, ஏது வருது, என்ன நடக்க போகுது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும், என்னவா முடியும், யார் எப்படி செய்வாங்க, எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஓடிக்கிட்டே இருப்பேன் நான். அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் ஓடி முடிங்க, நமக்கான பலன் அவரோடு கூட வருகிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். இந்த ஓட்டத்தில் நம்ம எப்படி ஓடுறோங்கிறத இப்போ கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒருவேளை நாம் ஓடுகிற பாதை நமக்கு நியமித்த பாதை கரடுமுரடாக இருக்கும். சிலர் செலக்ட் பண்ணி ஓடுவாங்க சமனான பூமியை, அதுக்கு பேர் ஞானம்பாங்க, அதுக்கு பேர் ரொம்ப கரெக்டாக நம்ம செயல்படுத்தணுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன வேணால் சொல்லட்டும், எனக்கு கர்த்தர் இது நியமித்தார். பேதுருக்கு நியமித்த ஓட்டம் வேறு, பவுலுக்கு நியமித்த ஓட்டம் வேறு, யோவானுக்கு நியமித்த ஓட்டம் வேறு, தோமாவுக்கு நியமித்த ஓட்டம் வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக், அந்த ட்ராக்கில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஓடும் போது ஒன்று மட்டும் தோணணும், என் கையில் கொடுக்கப்பட்டதில் எதையும் நான் கூட்ட மாட்டேன், எதையும் குறைக்க மாட்டேன். அதை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நான் தூங்கவும் மாட்டேன். கடைசியாக ஒருவேளை நான் கொண்டு போய் சேர்க்குற இடத்துல எனக்கு பலன் இல்லாமல் கூட போகலாம், என்ன அவங்க புரிஞ்சுக்காமல் கூட போகலாம், ஏன் கொன்று கூட போடலாம். அதை பற்றியுமே எனக்கு கவலை கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செவ்வனே செஞ்சு முடிப்பேன். எனக்கான பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இந்த ஒரு ஓட்டத்தோடு நீங்கள் நான் ஓடும்போது தான் நம்ம பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறோம். உன்னை வழி விலக பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் நடுவில் வருவாங்க. நீ மட்டும் ஏன் இவ்வளோ கரடு முரடாக ஓடணும்னு கேட்பாங்க. கொஞ்சம் வளைஞ்சு கொடு, ட்ராக் மாறு, நல்லா சந்தோஷமாக ஓடலான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் விட்டு கொடு, கொஞ்சம் உபதேசத்தை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, கொஞ்சம் நீ அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பேசு, வர ஜனங்களை கவர் பண்ணுற மாதிரி பேசு.
நீ பாரு எப்படி வளர்ற பாருன்னு சொல்லுவாங்க. நீ சொல்லு, எங்க அப்பா முகதாட்சணியம் இல்லாமல் பேசுகிறவர், சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறவர், அவருக்கு ஆவிக்குரிய பிள்ளையா பிறந்தன்னா அதை விட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வழி விலக மாட்டேன்னு தைரியமா சொல்லு. உங்களை என்னையும் போஷிக்கிறவங்க நமக்கு அட்வைஸ் கொடுக்கிறவங்க கிடையாது. உங்களை என்னையும் போஷிக்கிறவன் பரலோகத்தின் தேவன். அவர் போஷிக்கிறார், நம்ம அவர் நடத்துகிறார். அந்த வைராக்கியம் வரணும். சத்தியத்துக்காக சாகவும் தயாரா இருக்கிறன்ற வைராக்கியம் வரணும். கள்ள உபதேசம் பேசி இல்லை உபதேசத்தை கொஞ்சம் கூட்டி குறைச்சி பேசி நான் ஆசீர்வாதமா வாழ்றதை விட சத்தியத்தை பேசி சடுதியில சாவது மேல். அதுதான் முக்கியம். சத்தியத்தை விட்டு விலகி ஆடம்பரமா சந்தோஷமா 70 வருஷம் பூமியில வாழ்றதை விட சத்தியத்தை பேசிட்டு 50 வருஷத்துல பூமியை விட்டு கடந்து பரதீசில போய் ரெஸ்ட் எடுக்கிறது மேல். வழி விலகாத, விட்டு விலகாத, உள்ளதுன்னு சொல்லுங்க, தைரியமா பேசுங்க, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை சொல்லுங்க. போய் மிஞ்சினது பரலோகத்தில் இருக்கு. உனக்கும் எனக்கு முன்பாக ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் தான் சொன்னார், தைரியமாய் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு என்று சொன்னார். அந்த தேவன் இன்னும் நம்மளோடு கூட ஜீவனோடு கூட இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒரு கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ள சேனையாக, இந்த கடைசி காலத்தில் எழும்பி நிற்கிற சேனையாக. யோசித்து பாருங்க, யுத்தத்துக்கு இராணுவ வீரர்கள் ரெடி ஆகிறாங்க, சண்டை போகிறதுக்கு உலகம் ஃபுல்லாக. இப்போ இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்களை எதிர்ப்பதுக்கு ஒரு வாலிப சேனை ரெடி ஆகிட்டு இருக்குது. அவங்களாம் ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும், நாம் ரெடி ஆவோம், கிறிஸ்துவுக்காக நாம் ரெடி ஆவோம். இன்னும் வைராக்கியமா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடிக்கிறவன் கை ஓயும், அடிக்கிற கொம்பு உடையும், ஆனால் சொல்றவன் வாய் ஓயவே ஓயாது. படுக்கையில் படுக்க வச்சாலும் பேசுவான். அதுதான் நீங்களும் நானும். ஒரு வைராக்கியம், தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற வைராக்கியம். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இந்த சத்தியத்தில் கடைசி வரைக்கும் ஓடணும்ப்பா. வழி விலகிடக்கூடாது தகப்பனே. என்ன நேர்ந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, சத்தியத்தை விட்டு மட்டும் விலகிடவே கூடாது தகப்பனே. ஆண்டவரே, எங்களை பற்றி எது சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கடைசியில் ஒரே ஒரு சாட்சி, அவர்கள் சத்தியத்தில் நின்றார்கள், அவர்கள் மரித்தும் பேசுகிறார்கள். இந்த வார்த்தை எங்களுக்கு கிடைச்சா போதும் ஆண்டவரே. நீர் வரும் அளவும் இதில் நாங்கள் நிலையாய் நிற்க கிருபை பாராட்டுங்க அப்பா. உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.